ஏய் ஏய் அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சுடி. இப்பலாம் அவன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா கிழிச்சான். உங்க தம்பி நல்லா பேசுறான், நீங்க பாத்தீங்களா? ஏங்க அதெல்லாம் வெறும் நடிப்புங்க. நாம இல்லாதப்ப அவன் எப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறான்னு தெரியுமா உங்களுக்கு? சும்மா கண்ணுக்கு முன்னாடி சிரிச்சு பேசுறதுல உண்மை நம்பிட்டு இருந்தா உங்களை விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. எப்படிதான் உங்க தம்பிக்கு இதெல்லாம் கை வந்த கலையா இருக்கோ தெரியல. ஆளுங்க இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஆளுங்க இல்லாத போது ஒரு மாதிரியும் ரெட்டை வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையா? ஏய் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஏதாவது பேசணும் முடிவு பண்ணிட்டானா நேருக்கு நேரு பேசி சண்டை போட்டு பிரச்சனை கூட பண்ணிப்பான். பின்னால போய் மறைஞ்சு நின்னு எல்லாம் பேச மாட்டான். அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? நான் இவ்வளவு சொல்றேன், இன்னும் உங்க தம்பிக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உங்க பொண்டாட்டி நான் சொல்றேன், அப்போ நீங்க என்ன நம்பாம அவன் பேசியிருக்க மாட்டான்னு அவனை மட்டும் நம்புறீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. உங்க தம்பி மட்டும் என்ன அவமானப்படுத்தல, கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம நீங்களே என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏய் நான் எங்கடி அவமானப்படுத்தினேன்? நீ என்ன இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏங்க நான் ஒண்ணு இல்லாத போலாதது சொல்லல, நடந்துட்டு இருக்கறதா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன நம்பாததுனால அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க தம்பி பேசின அன்னைக்கே ஏன்டா இப்படி பேசுற நான் கேள்வி கேட்டிருக்கணும். தேவையில்லாம வீட்ல ஒரு நல்ல நாள் அதுமா பிரச்சனை வரக்கூடாதுன்னு விட்டல, அதுதான் என் தப்பு. ஆமா இப்ப மட்டும் ஏன்னா சண்டை போடாம இருக்கியா? சும்மா கேட்டான் நான் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க, அரைஞ்சிடுவேன். அப்படி அவன் என்னதான் கேட்டான் அத சொல்லி தொலையேன். நம்ம முன்னாடி எல்லாம் பாசம் இருக்கிற மாதிரி பொங்கலுக்கு துணி எடுத்து கொடுத்தான்ல, அதுல எனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். நம்ம முன்னாடி தாராள பிரபு மாதிரி வாரி வாரி வழங்கிட்டு ரூம்குள்ள அவன் பொண்டாட்டி கிட்ட போய் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? என்ன பத்தி என்ன பேசினா? அவன் எனக்கு எடுத்து கொடுத்த புடவை 10,000 ரூபாவா. அந்த 10,000 ரூபாய் புடவையை கட்டுறதுக்கு எனக்கு வக்கு இல்லைன்ற அவன். நானா கேட்டேன்? எனக்கு 10,000 ரூபாய் புடவை வேணும் நானா கேட்டேன்? விலைய பார்க்காம வாங்கினது உங்க தம்பியோட தப்பு. அவன் பண்ண தப்புக்கு என்ன வாய்க்கு வந்தோட பேசுறது எந்த விதத்துலங்க நியாயம்? அதோட மட்டும் விடல, நான் ஒன்னும் பெரிய மகாராணியோ இல்ல ஷாலினி மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணோ கிடையாதான். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவதானா. 10,000 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்றான். ஏன் எனக்கெல்லாம் 500 ரூபாய் புடவை ரொம்ப அதிகம்னு சொல்றான் அவன். ஏங்க என்னங்க வார்த்தை இதெல்லாம்? கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு பேசியிருக்கான். சரி நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க தம்பி யாருங்க ஏன் தகுதியை பத்தி பேசுறதுக்கு? ஏன் நான் 10,000 ரூபாய் புடவை கட்டுறதுக்கு தகுதி இல்லையா என்ன? இவ்வளவு பேசுனது பத்தாதுன்னு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் படிக்காதவன் அசிங்கப்படுத்துறான். இவன் கிட்ட எல்லாம் பேசி வாங்குறதுக்கு தான் இந்த வீட்ல நான் மருமகளா வாக்கப்பட்டிருக்கேனா? சரி விட, அவன் ஏதோ பேசிட்டான். இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாத. ஏற்கனவே தேவி புருஷன் பண்ண பிரச்சனை, ஏழு மாப்பிளைக்கு லோன் கிடைக்காத பிரச்சனை, இப்ப பத்தாததுக்கு ஆனந்தியோட கல்யாண பிரச்சனைன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வீட்ல ஒரு தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. இது போதாதுன்னு இப்ப இந்த பிரச்சனையை வர பேசி அதுல ஒரு சண்டை வர வேண்டாம். அப்போ உங்களுக்கு உங்க தங்கச்சி பிரச்சனை தான் பெருசா இருக்கு. ஏன் மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. அப்படி இல்லடி. வேற எப்படிங்க? உங்க தம்பி அண்ணன் பொண்டாட்டின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுவான். நீங்க உங்க பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் போக போக இந்த வீட்ல யாருமே எனக்கு மரியாதை கொடுக்காம மனுஷாவும் மதிக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்குங்க நான் இந்த வீட்ல இருக்கணும்? ஏய் என்னடி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஒரு தடவை விட, இதுக்கப்புறம் அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன், போதுமா? என்ன பாப்பீங்க? உங்க தம்பி என்ன திரும்ப எப்ப அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலான்னு பாப்பான். அவன் என்ன அவமானப்படுத்தும் போது நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க போறீங்க. நான் ஏதாவது பேசினா குடும்பத்துக்குள்ள சண்டை வேண்டான்னு என்ன வந்து சமாதானப்படுத்துவீங்க. வேற என்னங்க பண்ண முடியும் உங்களால? இப்ப என்ன தாண்டி பண்ணணும்ன்ற? என்ன பண்ணணுமா? ஏன்டா அண்ணி இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேள்வி கேளுங்க. என் பொண்டாட்டிய பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவனை கேள்வி கேளுங்க. அப்பதான் உங்க மேல ஒரு பயமும் எனக்கு இந்த வீட்ல மரியாதையும் இருக்கும். ஹேய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடி. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் தூங்குறாங்க. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு ராத்திரி பஞ்சாயத்து பண்ண சொல்றியா? விடு, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் நான் எப்ப பேசுவீங்க? நாளைக்கு காலையில பேசுறீங்களா? ஐயோ என்னடி நீ பேசுறீங்களா இல்லையா? காலையில நீங்க பேசிதான் ஆகணும். உங்க தம்பியே ஏன்டா நீ இப்படி பேசுறேன்னு கேட்டுதான் ஆகணும். அப்படி நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நான் போய் கேட்பேன். பாத்துக்கோங்க.